மோனிகா, இங்க பாத்தியா நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு? ஹே சரளா, என்னது இது? இதுதான் ரிமோட் கண்ட்ரோல் ஸ்பைடர். இது நம்ம சொல்றதெல்லாம் செய்யும். இங்க பாத்தியா, இதுதான் இந்த ஸ்பைடரோட ரிமோட். இத வச்சு நம்ம ஆபரேட் பண்ணலாம். ஹாய் சரளா, சூப்பரா இருக்கு. இது எனக்கு ஒரு நாளைக்கு தரியா, நான் விளையாடிட்டு கொடுத்துறேன். சரி, நீ விளையாட்டு கூட, நான் போயிட்டு வரேன். அட, இது பாக்கிறதுக்கே சூப்பரா இருக்கு. இத வச்சு நல்லா அண்ணனா பயம் காட்டலாம். சரி மோனிகா, நான் போயிட்டு வரேன். பாய். சரி சரளா, பாய். கேம் விளையாடி ரொம்ப நாளா ஆகுது. இன்னைக்காவது ஒரு ஆட்டத்தை போடணும். சுடு 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 சுடு. ஏய், பின்னாடி 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 வரேன் பாரு. சுடு சுடு சுடு. அண்ணே, இங்க பாரு, என் கையில என்ன வச்சிருக்கேன்னுட்டு. சுடு 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 சுடு. ஏய் மோனிகா, சும்மா போ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. எனக்கு கேம் விளையாட விடு. சுடு சுடு சுடு. பின்னாடி 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 பாரு 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 பாரு. என்னது, கேம் விளையாட விட டிஸ்டர்ப் பண்ணாதியா? என்னமோ பெரிய தைரியசாலி மாதிரி பேசிட்டு இருக்க. இரு இரு, இந்த ஸ்பைடரை வச்சு உன்னை எப்படி பயமுறுத்துறேன் பாரு. சுடு 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 சுடு. இது என்னது, இவ்வளவு பெரிய பூச்சா இருக்குது? இது எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு? மோனிகா, மோனிகா, இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்தா, எங்க போனா? ஏ பையா, சும்மா மோனிகா கோனிகான்னு கூப்பிடுறத நிறுத்து. எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. நீ என்ன சாப்பிடுவ சொல்லு. நம்ம என்ன கேக்குறது? நம்ம மொபைல் போன் கேக்கலாம். அது வந்துச்சுன்னா நம்ம நாள் பூரா உட்காந்து வீடியோ கேம்ஸ் விளையாடலாம். ஏ பையா, எனக்கு உன்னுடைய மொபைல் போன் வேணும். அததான் நான் சாப்பிடுவேன். என்னது, மொபைல சாப்பிடுவியா? மொபைல உன்கிட்ட கொடுத்துட்டா நான் எப்படி கேம் விளையாடுறது? ஏ பையா, என்ன யோசிக்கிற? சீக்கிரமா கொடு, இல்ல நான் உன்னை சாப்பிடுவேன். என்னது, என்ன சாப்பிடுவியா? வேணாம் வேணாம், இந்தா என் மொபைலு. ஏ பையா, சீக்கிரம் போயிட்டு எனக்கு குர்குரே, பிஸ்கெட், சாக்லேட் இதெல்லாம் எடுத்துட்டு வா. சரி சரி, எடுத்துட்டு வரேன். போயிட்டா. ஹாய் அண்ணா போனு, இனி ஃபுல்லா கேம் தான். இந்த ஸ்பைடர் எங்க இருந்து தான் வந்துச்சோ, எனக்கு கேமே விளையாட விடல. அவன் வரத்துக்குள்ள எடுத்துட்டு போயிடலாம். ஸ்பைடர், இந்தா மோனிகா வச்சிருந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன், சாப்பிடு. ஓகே, இப்போ போய் எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. கூடவே ஒரு பாட்டில்ல தண்ணி எடுத்துட்டு வந்துரு, சரியா? சரி சரி, எடுத்துட்டு வரேன். ஐயா, கூல் ட்ரிங்க்ஸ் என்ன கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேட்க மறந்துட்டேனே, போய் கேட்போம். உனக்கு என்ன கூல்? மோனிகா, நீயா? மோனிகா, என்ன ஸ்பைடருக்கு வச்சதெல்லாம் நீ எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க? அண்ணா, இது உண்மையான ஸ்பைடர் நினைச்சிட்டியா? இல்லண்ணா, இது சும்மா பொம்மை ஸ்பைடர். உன்னை பயம் காட்டுறதுக்காக சும்மா நான் அதை விளையாடினேன். பயந்துட்டியா? மோனிகா, சும்மா பொம்மையை வச்சுக்கிட்டு என்னை இவ்வளவு நேரம் பயம் காட்டினியா? இரு இரு, உன்னை என்ன பண்றேன் பாரு. வரேன் வரேன்னு சொன்னேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா? ஹாய் ஆண்டி. மோனிகா, ஐசக், நீங்களா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஐயோ, இதுக்கு ஏன் வந்ததுங்கன்னு தெரியலையே. ஐசக், புது புது சோபா, வா விளையாடலாம். ஒரு நிமிஷம், நானா போன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஐசக், இங்க பாரு, ஆன்ட்டி கிட்ட நம்ம எதுவும் கேட்க கூடாது, சைலண்டா இருக்கணும். ஆன்ட்டி வராங்க, அமைதியா இரு. ஆமா மோனிகா, என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? கொஞ்சம் சும்மா உக்காடா, ஏன்டா நீ குச்சிட்டு இருக்க? அதுவும் ஆன்ட்டி, சும்மா உங்களை பாத்துட்டு போலாம் தான், ரொம்ப நாள் ஆச்சுல. சரி இருங்கம்மா, உங்களுக்கு சாப்பிட எதுனா எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல ஆன்ட்டி, எதுவும் வேணாம். எனக்கு பசிக்குது, எனக்கு வயிறு பசிக்குது. ஆன்ட்டி வீட்டுக்கு வந்துட்டேன், சாப்பிடாம போலாமா? எதுனா சாப்பிட்டு தான் போனோம். என்ன வேணா சொல்லுங்க. பரவாயில்ல ஆன்ட்டி, உங்க வீட்டுல என்னென்ன இருக்கோ அது எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரி சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐசக், இங்க பாரு, நம்ம இங்க சாப்பிடுறதுக்கு தான் வந்திருக்கோம்னு ஆன்ட்டிக்கு தெரியக்கூடாது. மத்தபடி அவங்க என்ன கொடுத்தாங்களோ நல்லா சாப்பிடலாம், சரியா? வெக்கப்படாம உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடு, சரியா? எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா.
சரி அவங்க குடுக்கறதெல்லாம் வயிறு முட்டை சாப்பிடலாம். சரியா? வெக்கப்படாத. இரு, ஆண்டி வராங்க. சூப்பரா மீன் ஃப்ரை, மாங்காய் மீன் குழம்பு சூப்பரா இருக்கும். வா ஒரு புடி பிடிச்சிடலாம். ஐயோ, என்னங்க ஆண்டி இவ்வளவுதானா? இல்லம்மா, இன்னும் இருக்கு, எடுத்துட்டு வரேன். சரிங்க ஆண்டி. என்னங்க, சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க. சரியா? சரிங்க ஆண்டி, சொல்லிட்டீங்களே. ஐசக் விதவிதமா ரகரகமா செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. வா இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிடலாமா? வா அப்படி. ஐசக் மீன் குழம்பு, திராட்சை, மாங்காய், மீன் ஃப்ரை, மாதுளை பழம், சாத்துக்குடி, வடை, ஜூஸ் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிருந்தப்பா. சரி சரி, பொறுமையா சாப்பிடுங்க, ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துருவேன். சரியா? சரிங்க ஆண்டி, நீங்க பொறுமையா போயிட்டு வாங்க, நான் கொஞ்சமா சாப்பிட்டு வைக்கிறேன். சரி சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. இந்த ஐஷா வா ஒரு புடி புடிச்சுலாம். சூப்பரா இருக்கா? நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. அப்பா ஆமா ஐசக், என் வயிறு சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா பெருசாயிடுச்சு. இந்த வயிற்று வச்சுட்டு நம்மளால எங்கேயும் நகர்ந்து போக முடியாது. இங்கே கொஞ்ச நாள் தூங்கலாம். மோனிகா, ஐசக், என்னது இப்படி கலச்சு போட்டு வச்சிருக்கீங்க? சாப்பாடு டேஸ்டா இருந்தது ஆண்டி, அதனாலதான் இப்படி வயிறு முட்டை சாப்பிட்டுட்டோம். அதுக்குன்னு அளவா சாப்பிட வேண்டியதானே? இப்படி வயிறு வெடிக்கிற அளவுக்கு சாப்பிடுவீங்க? டேஸ்டா இருந்தது. என்ன ஆண்டி பண்ண சொல்றீங்க? ஒழுங்கா 2 பேரும் எழுந்துருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் செய்யுங்க. அம்மா ஆண்டி, என்னால முடியல ஆண்டி. அம்மா ஏது நிக்கிறது கூட எனக்கு தெம்பல. நான் கொஞ்ச நாள் நல்லா தூங்குறேன் ஆண்டி. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருக்கீங்க, ஒழுங்கு மயிரை வந்து எக்ஸசைஸ் செய்யுங்க. ஐயோ, இந்த ஆண்டி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதே பெரிய தப்பா போச்சு. இந்த எக்ஸாம்க்கு நல்லா படிச்சு ஃபுல் மார்க் வாங்கணும். அண்ணே கொஞ்சம் சத்தம் கம்மியா வைக்கிறியா? எனக்கு எக்ஸாம்க்கு டிஸ்டர்ப் ஆகுது. இப்ப போதுமா? ஆமா, என்ன நீ எக்ஸாம்க்கு படிக்காம கேம் விளையாடிட்டு இருக்க? இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தனா எக்ஸாம்ல முட்டை மார்க் வாங்கி மிஸ் ஒன்னு வெளியே நீல் டவுன் தான் போட வைப்பாங்க. ஏய், என்ன பாட்டி மாதிரி பேசுற? எனக்கு கம்முனு கேம் விளையாட விடு. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஆன்லைன்ல வந்திருக்காங்க. சுடு 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 சுடு. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். ஏண்டா பிரபு, எக்ஸாமுக்கு உனக்கு படிக்கிறதுக்கு இல்லையா? கேம் விளையாடிட்டு இருக்க? அம்மா, நாளைக்கு எக்ஸாம் கிடையாதுமா, நாளை மறுநாள் தான் எக்ஸாமு. நாளை கழிச்சு தானே எக்ஸாமு, அதுக்காக படிச்சா என்ன? அம்மா, அதெல்லாம் நான் நைட்டு படிச்சிருவேம்மா. அண்ணா நீ எங்க நைட்டு படிக்கிற? நீ தான் நல்ல நைட்டு கொரட்டை விட்டுன்னு தூங்குறியே. ஆமா, நல்லா பார்த்தேன் நான் தூங்குனத. இங்க பாரு, எக்ஸாம் அன்னைக்கு படிச்சா நீ ஃபெயிலா தான் ஆயிடுவ. மோனிகா மாதிரி எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியே படிக்கணும், அப்பதான் நீ பாஸ் ஆவ. போய் படிக்கிறேன். அண்ணா என்ன படிச்சிட்டு இருக்கியா? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். தூக்கம் வந்தா தூங்கு, அதே என்கிட்ட சொல்ற. உங்ககிட்ட என்ன சொல்றது? நான் போய் படுக்கிறேன். எனக்கும் தான் தூக்கம் வருது, என்ன பண்றது? சரி, காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு இப்ப தூங்கலாம். அதுக்குள்ள 5 மணி ஆயிடுச்சா?
என்ன பண்றது, ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு அப்புறம் எழுந்துக்கலாம். பிரபு, மணி 8 ஆச்சு, ஸ்கூலுக்கு போலியா நீ? என்னது 8 மணி ஆயிடுச்சா? ஐயோ, ஸ்கூலுக்கு வர கிளம்பவே இல்லையே, இப்ப என்ன பண்றது? பேசாம இன்னைக்கு ஸ்கூலு லீவ் போட்டுருந்தோம். ஏய், என்ன யோசனை பண்ணி உட்கார்ந்துருக்க? எழுந்து கிளம்பு. அம்மா, இன்னைக்கு எக்ஸாம் இல்லம்மா, நாளைக்கு தான் எக்ஸாமு. அண்ணா, உனக்கு இன்னைக்கு தானே எக்ஸாம்? அம்மா, நான் போய் யாருன்னு பாக்குறேம்மா. வா சரளா, உள்ள வா. அம்மா, சரளா வந்திருக்குமா? சரளாவா? இப்ப ஏன் சரளா இங்க வந்துச்சு? சரளா, நீ என்ன ஸ்கூலுக்கு கிளம்புறியா? உனக்கு நாளைக்கு தானே எக்ஸாம். இல்ல ஆண்டி, இன்னைக்கு தான் எக்ஸாம். அப்ப நீ என்கிட்ட போய் சொல்றியா? அம்மா அம்மா, அண்ணே எக்ஸாம்க்கே ரெடி ஆகணுமா? நான் ஃபுல்லா கேம் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஏ மோனிகா, இதான் சாக்குன்னு அம்மா கிட்ட போட்டு கொடுக்காத. ஆமா, இப்ப ஏன் அவகிட்ட கோவப்படுற? முதல்ல போய் கிளம்பு. ஆமா பிரபு, சீக்கிரம் கிளம்பு, ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல்ல. போய் கிளம்புறேன். ஏய் சரளா, பெரிய ஆளு, என்ன கூப்பிட வந்துட்டேன். இரு போற வழியில உன்னை சாக்கடையில பிடிச்சி தள்ளுறேன். அப்பா, அப்பா, கொஞ்சம் எனக்கு இந்த படிக்கிறது சொல்லி தரீங்களாப்பா? மோனிகா, நான் பிஸியா இருக்குமா, நீ அம்மா கிட்ட போய் கேளு. அப்பா, சும்மா தானப்பா போன் பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சொல்லி தாங்களேன். என்ன சும்மா போனை பார்த்துட்டு இருக்கேனா? இங்க பார், இந்த மாதிரி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத. போய் அம்மா கிட்ட கேளுன்றல, போய் இங்க இருந்து. சரிப்பா. அம்மா, கொஞ்சம் எனக்கு இத சொல்லிதாமா. மோனிகா, எனக்கு அயன் பண்ற வேலை இருக்குமா, போ உங்க அப்பா கிட்ட கேட்டுக்கோ. அம்மா, அப்பா கிட்ட கேட்டா அப்பா சொல்லி தர மாட்டாருமா. என்ன மோனிகா, வீட்டு வேலை எல்லாம் செய்யணும், சமைக்கணும், உன் தம்பியை வேலை பார்த்துக்கணும், இவ்வளவு வேலை நானே செய்ய வேண்டியது இருக்கு. உங்க அப்பா சும்மா தானே உட்காந்துருக்காரு, போமா அவர்கிட்ட போய் கேளுமா. அம்மா, அப்பா பிஸியா இருக்காருமா, எனக்கு திட்டுறாரு. அப்ப நானே என் வெட்டிய உட்காந்துருக்கேன், அயன் பண்றேன்னு சொல்றல, போ. அப்பாவை கேட்டா அம்மாவுக்கு என்னன்றாங்க, அம்மாவை கேட்டா அப்பாவுக்கு என்னன்றாங்க. ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி சொல்றாங்க. நான் யார்கிட்ட தான் போய் இத கத்துக்கிறது? நாளைக்கு வேற எனக்கு மேத்ஸ் எக்ஸாம். இவங்க சொல்லி தரலனா நான் எப்படி பாஸ் ஆவேன்? என்ன சரளா, ரெடி ஆயிட்டியா? நான் எப்ப ரெடிங்க, வாங்க போலாம். அம்மா, அப்பா, எங்க போறீங்க? மோனிகா, சொல்ல மறந்துட்டோமா, நாங்க பார்ட்டிக்கு போறோம், வரதுக்கு லேட் ஆகும், நீ வீட்டை பத்திரமா பாத்துக்கோனா. அப்பா, நானும் உங்களோட வரப்பா, என்னையும் கூட்டிட்டு போங்க. மோனிகா, அங்க ஒண்ணும் உனக்கு எதுவும் வேலை கிடையாது, நீ இங்க ஒழுங்கா படி, சரியா? நாங்க போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். அப்பா, எனக்கு வீட்ல தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்குப்பா, ப்ளீஸ் என்னையும் கூட்டிட்டு போங்க. ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டேன். உனக்கு அங்க வேலை இல்லைன்னா வேலை இல்ல, ஒழுங்கா நீ வீட்டை பாத்துக்கிட்டு வீட்லயே இரு, நாங்க போயிட்டு வரோம். அப்பா ப்ளீஸ் பா, என்னை விட்டு போகாதீங்கப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நானும் வரப்பா. இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், எங்க ஹாஸ்டல்ல சேர்த்துறேன்னு. எங்கனா வெளிய தனியா போறீங்க, எப்பதான் தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஒழுங்கா எடுத்து போய் ஹாஸ்டல்ல சேருங்க. மோனிகா, இந்த மாதிரி வெளியே போகும்போது தொல்லை பண்ணிட்டு இருந்த அப்புறம் உன்னை ரெண்டு நான் ஹாஸ்டல்ல சேர்த்துருவேன். ஒழுங்கா வீட்டை பார்த்துட்டு வீட்டுல இரு. வா, நம்ம போலாம். ஐஸ் குட்டி. மோனிகா, போன் கொடுமா, அப்பா கொஞ்சம் வேலை இருக்கு. அப்பா, நான் விளையாடிட்டு இருக்கல, பார்த்தா தெரியல. மோனிகா, நீ வெறும் கேம் தானமா விளையாடுற, எனக்கு வேலை இருக்கு, கொடுமா. கேம் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடிட்டு இருக்கேன், ஏன் அப்படி தொலை பண்ணிட்டே இருக்கீங்க? போங்கப்பா. பாப்பா. மோனிகா, கேம் விளையாடுறது போதும், சாப்பாடு ரெடி ஆச்சு, வந்து சாப்பிடலாம். அம்மா, எனக்கு ஒண்ணு உங்க சாப்பாடுல வேணாம், போங்க. மோனிகா, அப்ப செஞ்சு வச்ச சாப்பாடுலாம் யார் சாப்பிடுறது? எல்லாம் வேஸ்ட் பண்ணாத, ஒழுங்கா வா. எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுமா, நான் எனக்கு பீட்சா ஆர்டர் பண்ணிருக்கேன், அதை சாப்பிடுறேன், போங்கம்மா. என்ன மோனிகா எப்படி பேசுற? ஏங்க, ஐஸ்கிரீம் பர்த்டே வருது, எனக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்களா? நாளைக்கு வாங்கி தரேம்மா. என்னது, நாளைக்கு வாங்கி தரீங்களா? இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க 3 நாளா. உங்க நாளைக்கு எப்பதான் வரும் எனக்கு தெரியலையே. மோனிகா, எங்கம்மா போற? அப்பா, போகும்போது எங்க போறேன்னு இப்படியே கேப்பீங்க? நான் எங்கேயும் போறேன், உங்களுக்கு என்னப்பா? மோனிகா, என்னம்மா இப்படி பேசுற? எங்க போறேன்னு தானம்மா கேட்டோம். எனக்கு இந்த வீட்ல நிம்மதியே இல்ல, நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்.
மோனிகா இந்த நேரத்துல தனியா போற? வேணாமா, வீட்டுல இரு. அப்பா பாப்பா ரொம்ப பாசம் இருக்க மாதிரி நடிக்காதீங்க. என்ன இப்படி பேசிட்டு வரா? ஆமாமா, 2 நாளுக்கு முன்னாடி அவ போன் வச்சிட்டு இருந்தா. குடுன்னு கேட்டதுக்கு என்ன ஒரு மாதிரியா பேசிட்டாமா. அப்படியா? நான் கூட சாப்பிடலாமான்னு கூப்பிட்டேங்க. அதுக்கு நான் வீட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்க சொல்லிட்டாங்க. ஏன் இந்த மாதிரி பண்றான்னு தெரியலையே. மோனிகா என்னம்மா அதுக்குள்ள வந்துட்ட? என்ன மன்னிச்சுக்கோங்கப்பா, உங்ககிட்ட நான் வெறுப்பா இருக்கிற மாதிரி போலியா தான் நடிச்சேன். அது கூட என்னால நடிக்க முடியலப்பா. நீங்க எல்லாமே என்னால எங்கேயும் வெளியே போக முடியாது. உங்களுக்கு அப்படி என்ன பிடிக்கலனா என்ன நீங்க ஹாஸ்டல்லயே சேர்த்துருங்க. அங்கேயாவது நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருப்பேன்ப்பா. ஆனா வீட்ல நீங்க எல்லாரும் இருந்தோம், யாருமே என்ன பேசாம என்ன ஒதுக்கி வச்சிட்டீங்கப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மோனிகா நீ எங்ககிட்ட மன்னிப்பு கேட்காத, நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நாங்க தாமா உங்க மேல பாசம் காட்டாம போயிட்டோம், எங்களை மன்னிச்சிருமா.